வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் புத்தியுள்ள ஆராதனை என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் புத்தியுள்ள ஆராதனை செய்வது அவசியமாக இருக்கிறது. புத்தியற்ற ஆராதனை, அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்று ஒன்று இருந்தால் புத்தியற்ற ஆராதனை என்று இன்னொன்று இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா, புத்தியற்ற ஆராதனை செய்கிறோமா என்பதை நம்ம கவனித்துக்கு பார்க்க வேண்டும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலின்னு சொன்னால் இந்த இடத்துல லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ்னால் என்னென்னா, பலி அந்த காலத்தில் பலி செலுத்தும் போது அந்த ஆடோ மாடையோ எடுத்து பலி செலுத்தி அதை பலிபீடத்தின் மேலே வைப்பாங்க. அது அசையாது, ஒன்றும் செய்யாது, அது அப்படியே அமர்ந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அதுக்கு தனக்கு பிரியமான வேலையில் அந்த ஆசாரியனுக்கு வைக்கும்போது அதை அங்கீகரிப்பார். இப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு வர்றதில்லை, நம்மளை தான் அவர் கேட்குறாரு புத்தியுள்ள ஆராதனை. எதுனா புத்தியுள்ள ஆராதனைன்னு கேட்டால், பிரியமும் ஜீவ பலியாக என்று கேட்க வேண்டும் என்றால், நம்ம சரீரங்கள் இப்போ சரீரம் கோஆப்ரேட் பண்ணாது. நம்மளுடைய ஆராதனை செய்யும்போது நம்ம மனசில் 1000 சிந்தனைகள் ஓடும். தேவனை உண்மையாகவே ஆராதிக்க மாட்டோம். வெவ்வேறு காரியங்களில் வைத்து நம்ம மனசில் வச்சு கொண்டுட்டு ஆராதிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாட்டுப்பாங்க. நீங்களே கைத்தட்டி பாட்டு பாடுவீங்க, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் மனசு வேற எங்கேயும் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய காரியம். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, ஜீவபலி. இப்போ காட் வாண்ட்ஸ் அஸ் அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏன்னா நீயே உயிரோடு தான் இருக்கிற, ஆனால் ஜீவனுள்ள பலி அப்படின்னு. ஜீவபலினா ஜீவன் பிளஸ் பலி, ஜீவனுள்ள பலி. ஆக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ உன்னை ஒப்பு கொடு, தேவனுக்கு என்று ஒப்பு கொடு. எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி வரணும்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனுங்க பாட்டுக்கும் வருவாங்க. இந்த சண்டே ஆனாலும் கோயிலுக்கு சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் இது பண்ணுவாங்க, கைத்தட்டி பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்கும் அவங்க தேவனுடைய காரியத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அதான் போட்டிருக்கீங்க, இங்கே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரெண்டாவது உலகத்தோடு ஒற்றி போகாமல், தேவனுடைய நன்மையும், தேவன் நமக்கு நன்மை தான் செய்ய விளைந்திருக்கிறார், நன்மையாக செய்ய தான் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, இந்த சித்தத்தில் என்ன இருக்குது, நன்மை இருக்கு, பிரியம் இருக்கு, பரிபூர்ணம் இருக்குது. இன்னதென்று பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபுமாங்கள். இது ப்ராசஸ். இதை இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். இப்போ இன்னொரு வசனத்தை படிக்கிறோம், தீத்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. நான் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றுவதை தான் பேசணும்னு பேசுறேன். நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாமே கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணேன். நிறைய இடத்துல பார்க்குறேன், நான் ஜெபம் பண்றோம், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் இட்ஸ் ஆஃப் நோ வேலிடிட்டி. ஸோ அப்படி இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பிரயோஜனம், தான் செய்யறது என்னதுன்னு தெரிஞ்சு அதை செய்யறது தான் கர்த்தருக்கு பிரியமான. அதுதான் அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி இங்க பவுல் சொல்ற தீத்துக்கு, நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்ற காரியங்களை தான் இப்ப பேசுறோம். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது, தேவனுடைய ஃபுல் அக்செப்டன்ஸ், அவருடைய சித்தம் இதுதான். இது எனக்கு அவர் தீர்மானித்து வைத்திருக்கிற ஓட்டம் என்ன, எனக்கு அவர் நியமித்திருக்கேன். நான் இஷ்டப்படி நான் நடக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது நான் ஜீவனுள்ள பலியாக நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா அவர் ஏத்துக்கணும். ஸோ இங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறியணும்னு நான் முன்றே சொல்லி கொடுத்தேன். எப்படி பகுத்தறியணும்னு சொல்லிட்டு, உங்க மனம் புதிதாகிறதான டெய்லி இட்ஸ் அ ப்ராசஸ். இதை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருந்தால் மனம் புதிதாகும். இப்ப இன்னொரு காரியத்தை சொல்லலாம்.
நேற்று பார்த்தோம், நம்ம ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இதெல்லாம் ஒவ்வொரு ஆக்ட்ஸ். இப்ப கையானது தான் கையை வேலை செய்துச்சுன்னா அது அதோட வேலையை செய்யுது. காதானது அதோட வேலையை செய்துச்சுன்னா அது தன்னுடைய வேலையை செய்யுது. நான் கால் நடக்கணும், கால் நான் நடக்க மாட்டேன், நான் சாப்பிட தான் போவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் won't ஒர்க். ஸோ அப்படிதான் கர்த்தர் அமைத்திருக்கிறார். இப்போ வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். இப்ப சில பேரை கொடுக்கறதுக்குன்னே ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அப்ப முதலாளியானவன் தனக்கு தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவனை இதுபடுத்த முடியாது, ஏன்னா அவன் சகோதரனா இருக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கிறவன். இறக்க செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். இதெல்லாமே கத்தட்டது வருது காரியங்கள். இரக்கம் செய்கிறவன், இரக்கமுள்ள நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் ஒரு வார்த்தை இருக்கும். அதனால அந்த வசனத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் மேல ஜட்மெண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த ஜட்மெண்ட் நம்ம மேலேயும் உழுகுதுன்னு சொன்னார் தெரிஞ்சுக்கிட்டு நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டணும்னு அறிவாங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாந்தமாயிடுவோம், ஸ்லோ டவுன் ஆகும். இல்லாட்டி நம்ம ரைட்டை சொல்லிட்டு இருப்போம். எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ரைட்ஸ் இருக்கு. உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு கூறுறோம்னு சொல்லிடுது, ஆனா அன்பு மாயமற்றதா இருக்கணும். மாயமற்றனா சாக்ரிஃபைஷியலா இருக்கணும் அன்பு. அதான் சொல்றது, மாயமற்றதா இருக்குது. ஒருத்தர் மேல ஒரு டிகிரி அன்பு, இன்னொருத்தர் மேல இன்னொரு டிகிரி அன்பு, அந்த மாதிரிலாம் இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். இது நம்பர் 1 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்க அன்பு மாயமற்றதா இருக்கிறதாக தீமையை வெறுத்துடுங்க. தீமை தெரியும், ஆனா அதை வெறுக்கிறது இல்லை. தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றி நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மையை எப்பவுமே பிடிச்சு வாழுங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்ம ஜீவ பலியாக ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் நம்ம போறோம்னு சொன்ன ப்ராசஸ் சொன்னேன்னா நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அப்புறம் சகோதர சிநேகத்தின் மேல் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் பட்சமாயிருங்கள், ஒவ்வொருவரையும் நேசியுங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணுங்க, ஏழ்மையா இடப்படாதீங்க. இப்ப உதாரணமா சபைகள்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் வந்தா ஜூனியர் பாஸ்டர் மதிக்க மாட்டாங்க. சரி, அப்படி இருக்க வேணாம். சரி, சீனியர் பாஸ்டரா இருக்கட்டும், ஜூனியர் பாஸ்டரா இருக்கட்டும், எல்லாரும் தேவனுக்காக தான் வேலை செய்யறாங்க. அதுக்குன்னு ஜூனியர் பாஸ்டருங்க கையில் எடுத்துட்டு என்ன கூட கர்த்தர் அதிகமா பேசுறாருன்னு சொல்றது இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணி மரியாதை கொடுத்து அப்படி வச்சுங்க. அதுதான் சொல்லுதுங்க. கனம் பண்ணுங்கிறதுனால ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். அவன் பண்றானோ இல்லையோ நீ முந்திக்கோ. ஒருத்தனுக்கு போய் பிரைஸ் லார்ட் சொல்றதுலான்னு நீ குறைஞ்சு போறது இல்லை. அவன் இன்னொருத்தர் அவன் பிரைஸ் லார்ட் சொன்னோன்னா, நான் நிறைய சபைகளில் பார்த்துருக்கேன், கசப்புணர்ச்சினால ஒருத்தன் பிரைஸ் லார்ட் சொன்னா இன்னொருத்தன் திரும்பிட்டு போவான். இது மாதிரி இருக்கும்போது ரெண்டாட்டி இவர் உயர்ந்தவர் என்று ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு அவர் பிரைஸ் லார்ட் சொன்னா பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டார். இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பார்க்கறது காரியங்கள். இதெல்லாம் விட்டுடுங்க, ஏன்னா கர்த்தருக்கு இதெல்லாம் பிடிக்காது. உண்மையாவே ஜீவ பலியா ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் தன்னால வந்துடும் உங்களுக்குள்ள. எது வரும், இந்த கெட்டத்தனம் எல்லாம் போயிட்டு நல்ல காரியங்களா வரும். அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள், கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, ரொம்ப இது பண்ணிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியில அனலா இருங்கள். ஆவியில எப்பவுமே அனலா இருங்கள். அப்படின்னா ஆவியானவர்ல எப்பவுமே பாஷைகளை பேசிக்கொண்டு சந்தோஷமாக ஆவியில ஹீட்டடா இருங்க. ஹீட்டட்னா உங்களுக்கு அது இன்னொரு நாள் சொல்லி கொடுக்குறேன். அது இல்லைன்னா உங்களால இந்த வாழ்வையில இது பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய எப்பவுமே தொடர்புல இருந்து அது உங்களுடைய இதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அது கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு எப்பவுமே ஊழியம் செய்யுங்கள். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வெதர் யூ ஆர் இன் த வேர்ல்ட்லி ஜாப் ஆர் எந்த ஜாப் இதா இருந்தாலும், ஜாப்ல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறதுல நம்ம ஊழியம் செய்யறதை குறைச்சு கொள்ளக்கூடாது, அதிகப்படுத்த வேண்டும்.